آتي محمد الوسيلة والفضيلة وأسه مقام محمود الذي وعدته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய தண்டனையே பெண்களுக்குரிய முழுமையான பாதுகாப்பு என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்க சமீப காலமா பார்த்தீங்களாக்க எங்க பார்த்தாலும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல், இங்க கருப்பளிப்பு அங்கே கருப்பளிப்பு என்று சொல்லி எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்தியா மாறி போய்விட்டது என்று சொன்னால், இந்த நாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு படுமோசமாக போய் கொண்டிருக்கிறது என்கிறனால பெண்களை பாதுகாக்க வேண்டும், மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இந்த சட்டம் அந்த சட்டம், இந்த தண்டனை அந்த தண்டனை என்று வந்தால் பத்தாது. எந்த சட்டம் வரனே? இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய தண்டனையை கொடுத்தால்தான் இந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பா வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறது சொல்றாங்கல்ல, பெண்களை இஸ்லாம் மதிக்கல, பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் பல பேர் சொல்றாங்கல்ல. ஆனால் பெண்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறது என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். உதாரணமாக திருமறை குர்ஆனின் சூரத்து ஷூரா என்று சொல்லக்கூடிய 42வது அத்தியாயத்தின் 49வது வசனத்திலே பெண்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நான் யாருக்கு நாடுகிறேனோ அவர்களுக்கு பெண் பிள்ளைகளை என்னுடைய அன்பளிப்பாக கொடுக்கிறேன். பிள்ளை பாக்கியங்களை அல்லாஹ் தருகிறானா இல்லையா? அந்த புள்ள பாக்கியத்தை அல்லாஹ் சொல்லும் போது முதல்ல ஆம்புல புள்ள, அப்புறம் பொம்புல புள்ள, அப்புறம் ஆம்புல புள்ள பொம்புல புள்ள கலந்துன்னு அல்லாஹ் சொல்லாம முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் நாடக்கூடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறேன், நான் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாக தருகிறேன், நான் நாடுபவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து தருகிறேன் என்று பிள்ளை பாக்கியத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது ஆண் பிள்ளைகளை மகன்களை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதை விட ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு மகள்களை தர்றோம் பாருங்க, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மகனை விட அல்லாஹ்வுடைய முதல் அந்தஸ்து மகளுக்கு தர்றான், பெண்ணுக்கு தர்றான்னு சொன்னா பெண்ணின் மதிப்பு என்னங்கிறதுக்கு இந்த ஆயத்து முதல் சான்று. இரண்டாவது சான்று என்ன என்று சொன்னால்,
திருமறை குர்ஆனின் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் இந்த சொத்துரிமை சம்பந்தப்பட்ட சட்டம் இருக்க இல்லையா, மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு என்று இந்த பாக பிரிவினை சம்பந்தமான சட்டம், இந்த சட்டத்தை பேசுகின்ற வசனம் இந்த சூரத்து நிசாவுடைய 4வது ஆயத்து. அதில் அல்லாஹ் பேசுகிறான், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறான். எப்படி கொடுக்க வேண்டும்? லிதக்கரி, ஒரு ஆணுக்குரிய பங்கு என்ன என்று சொன்னால், ஆண் என்று சொன்னால் மகன், ஆண்டா என்ன மகன். லிதக்கரி, ஒரு ஆணுக்குரிய பங்கு என்ன என்று சொன்னால், மிசுலு ஹல்லில் உன்சையைனி, 2 பெண்களுக்குரிய பங்கு என்னவோ, பெண்கள் என்று சொன்னால் மகள், புரிஞ்சா, 2 பெண்களுக்குரிய பங்கு என்னவோ அதுதான் ஒரு ஆணுக்குரிய பங்காக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, ஒரு ஆம்புலையில பாதி பெண் என்று சொல்லாம, ஆணில் பாதி பெண் என்று சொல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? 2 பெண்களுக்கு 2 மகள்களுக்கு நீங்க என்ன சொத்தை கொடுப்பீங்களோ அதே சொத்தை ஒரு ஆணுக்கு கொடுங்கள், அதே சொத்தை ஒரு மகனுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், அப்ப இங்கேயும் அல்லாஹ் முன்னுரிமையாக யாரை பேசுகிறான்? பெண்களை அல்லாஹ் சொல்றான் என்பதை புரிஞ்சுக்கிறானே. அதே மாதிரி பாத்தீங்களாக்க இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 5127வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ வலம்ம அஸாபிஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், என் அருமை சஹாபாக்களே, யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தானோ, யாருக்கு அல்லாஹ் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெண் பிள்ளைகளை கொடுத்தானோ, அந்த 2 பெண் பிள்ளைகளையும் ஹத்தா தபுலுகா, அவர் வளர்த்தார், ஒழுக்கத்தை கொடுத்து, கண்ணியத்தை கொடுத்து, கல்வியை கொடுத்து என்ன செய்யறாரு, அவங்க எல்லாம் புலூகு வர வர, பாலிகா வர்ற வர அவங்கள வளர்த்து நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார்ல. 2 பொம்பளை பிள்ளைங்களை அல்லாஹ் கொடுத்து 2 பெண் பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு நிக்காஹ் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த தந்தையின் கண்ணியம், அந்த தந்தையின் மதிப்பு அல்லாஹ்விடத்தில் என்ன என்று சொன்னால், ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நானும் அவரும் சொர்க்கத்திலே ஒன்றாக சேர்ந்து இருப்போம். யாரு? 2 பொம்பளை பிள்ளைகள் கொடுத்தாங்கல்ல, அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்கல்ல, அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்தாரே அதற்குரிய நன்மைகள் ஃபாயிதாக்கள் என்ன என்று சொன்னால், அவர் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 விரல்களை காட்டுகிறார்கள். எந்த 2 விரல்? ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டினார்கள். வலம்ம அஸாபிஹு, இந்த 2 விரலை ரசூலுல்லாஹ் காட்ட போது இப்படி காட்டல, இப்படி காட்டல, இப்படி காட்டுறாங்க. லம்ம அஸாபிஹு, அந்த விரல்களை சேர்த்து காட்டினார்கள். இப்படி எப்படி இந்த 2 விரல் ஒட்டி ஒட்டி இருக்கிறதோ, மிக நெருக்கமாக இருக்கிறதோ, அது மாதிரி நெருக்கமாக அந்த தந்தையும் நானும் சொர்க்கத்தில் இருப்பேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, பெண்களுடைய கண்ணியம் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதனாலதான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 58வது வசனத்திலே, பெண் பிள்ளை என்பதே அவர்கள் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டாங்கன்னு சொல்றது அது என்ன? அல்லாஹ்வுடைய நற்செய்தி. அந்த பெண் பிள்ளைகளை, மகள்களை நற்செய்தி என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்து நஹலுடைய 58வது வசனத்திலே பேசுகிறான். வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, உங்களுக்கு உன்ஸா பிறந்து விட்டது, உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்கிற நற்செய்தி சொல்லப்பட்டால், நற்செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மகள் என்பவள், பெண்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய நற்செய்தி, சொர்க்கத்துக்குரிய நற்செய்தி என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப இஸ்லாம் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறது, எந்த அளவுக்கு மதிக்கிறதுங்கிறதுக்கு இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவான சான்று. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை, நம்ம நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது, நம்ம நாட்டில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கறத நீங்கள் டெய்லி பேப்பரில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உதாரணமா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வாரம், போன வாரம் இந்த
அந்த கல்கத்தாவுடைய டாக்டர் பலாத்காரம் பண்ணாங்கல்ல, கற்பழிச்சாங்கல்ல, அது இன்றைக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக போய் கொண்டிருக்கிறது. ஏதோ ஆர்ப்பாட்டம் போராட்டம், 1 வாரம் ஓட்டுவாங்க, 2 வாரம் ஓட்டுவாங்க, 3 வாரம் ஓட்டுவாங்க, அப்புறம் என்ன அப்படி புசுன்னு ஒண்ணுமில்லாம போயிடுறேன். அப்ப ஒரு அநியாயக்காரன், ஒரு அக்கிரமக்காரன் மிருகத்தனமாக என்ன பண்றான், அந்த பெண்ணை கற்பழித்தது மாத்திரமல்லாமல் கற்பழித்து கொலையும் செய்திருக்கிறான் என்று சொன்னால் எங்க ஆஸ்பத்திரிலங்க, மருத்துவமனையில் ஒரு டாக்டர், பெண் டாக்டருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அது மாதிரி பாத்தீங்களாக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால நிர்பயா வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாட்டை உலுக்கிய ஒரு வழக்குகள்ல நிர்பயா என்ற ஒரு பெண்மணி, நிர்பயா வழக்கு, அது ஒரு வாரம் பேசினாங்க, 1 மாசம் பேசினாங்க. இப்ப என்ன, நிர்பயாண்டா யாருன்றே தெரியாத அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் இந்த நாட்டுடைய சூழல். ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு நாள் பத்திரிகையை படித்து பாருங்கள். பெண்களுக்கு இந்த நாட்டுடைய பாதுகாப்பு என்னங்கிறதுக்கு ஒரு நாள் பத்திரிகையை படித்து பாருங்கள். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்கு, நான் நேத்து பத்திரிகைக்கு வர்றதுக்கு முன்னால 1 வார பத்திரிகைக்கு முன்னால போறேன். 1 வாரத்துக்கு முன்னால போன வியாழக்கிழமை உங்களுக்கு தெரியும் பர்கூர் இருக்கா இல்லையா, கிருஷ்ணகிரியுடைய மாவட்டத்தில் ஊர் பேர் என்ன, பர்கூர். இந்த பர்கூருங்கிற அந்த ஊர்ல ஒரு ஸ்கூல், ஒரு தனியார் ஸ்கூல்ல என்சிசி ட்ரைனிங் கொடுப்பார்ல, அந்த என்சிசி ட்ரைனிங் கொடுப்பாரு, ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவருடைய பேர் என்ன, சிவராமன். நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் போன வெள்ளிக்கிழமை பத்திரிகையில் நீங்கள் படித்திருப்பீர்கள். பர்கூர்ல தனியார் ஸ்கூல்ல என்சிசி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பேர் என்ன என்று சொன்னால் சிவராமன். இந்த சிவராமன் அந்த மாணவிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அந்த ட்ரைனிங்கில் ஒரு பெண்ணை, ஒரு மாணவியை கற்பழித்திருக்கிறார். அந்த மாணவியுடைய வயசு என்ன, எத்தனாவது வகுப்பு படிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா உள்ள நடுங்கும். அந்த மாணவியுடைய வயசு வெறும் 12 வயதுங்க. 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 12 வயது மாணவியை என்சிசி படிச்சு கொடுக்கக்கூடிய இந்த சிவராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன் அந்த பெண்ணை கற்பழித்திருக்கிறான் என்று சொன்னால், கற்பழித்து விட்டு இதை வெளியே சொல்லக்கூடாது, உன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்லக்கூடாது அப்படியே அந்த மாணவியை மிரட்டி அந்த புள்ள பயந்து அப்புறம் வீட்டுல போய் காய்ச்ச வந்து உமா பாப்பா என்னன்னு கேட்ட பிறகு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவனை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. கைது பண்ணி விசாரிச்சு பார்த்தா அவன் இந்த ஒரு மாணவியை மாத்திரமல்ல, அதே ஸ்கூலில் 13 மாணவிகளை கற்பழித்திருக்கிறான். இந்த இவன் சிவராமன் என்று சொல்லக்கூடிய அயோக்கியன் என்ன பண்ணிருக்கிறான், படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய 13 மாணவர்களை கற்பழித்திருக்கிறான் என்ற செய்தி வருகிறது. முதலமைச்சரை ஆடி போயிட்டாரு. முதலமைச்சர் ஸ்பெஷல் ஒரு மீட்டிங் போடுறாரு. முதலமைச்சர் ஸ்பெஷலா ஒரு மீட்டிங் போட்டு இதை விசாரிக்கணும் என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஐஜி போலீஸ், ஐஜி தலைமையில ஒரு கமிட்டியை போட்டு இந்த மாதிரியான எல்லா ஸ்கூல்களையும் பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்ல என்று முதலமைச்சரே கலங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாடு போய்விட்டது. முதலமைச்சர் அறிவிக்கிறார், இது மாதிரி மாணவிகள் விஷயத்துல ஏதோ ஒன்றும் தவறு நடக்கிறது என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்கு அந்த மாணவி கால் பண்ணட்டு. என்ன நம்பரு, 1098 1098 இந்த 1098ங்கிற நம்பரை கொடுத்து எந்த ஒரு மாணவி ஸ்கூல்லயோ வெளியவோ இந்த மாதிரி தப்பு நடக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே போலீஸ் வரும், உடனே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அந்த அநியாயக்காரனை தண்டிக்க என்று முதலமைச்சர் அறிவிக்கிறார் என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். 7வது படிக்கக்கூடிய மாணவி 12 வயசு மாணவிய ஒரு அயோக்கியன் கற்பழித்திருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் நாடு போகக்கூடிய போக்கை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதே மாதிரி நீங்க பாருங்க, நீங்க நேத்து பேப்பர் படிச்சிருப்பீங்க, நேற்றைய தமிழ் ஹிண்டுல 4வது பக்கத்துல இந்த செய்தி வருகிறது. எது, நேற்றைய தமிழ் ஹிண்டு இருக்கு பத்தியலா, அதுல 4வது பக்கத்தை பாருங்க. 4வது பக்கத்தை பாத்தீங்களாக்கு எத்தனை பேர் கல்படிச்சுக்கிறாங்க, எவன் கைது அப்படின்னு பாத்தீங்களாக்கு ஜெயகுண்டம் தெரியும் உங்களுக்கு, அரியலூர் பக்கத்துல ஒரு ஊர் ஜெயகுண்டம். அதுல சருமா என்று சொல்லக்கூடிய ஒருவன், பேர் வந்து சருமா, வயசு 21 வயசு. இந்த சருமா என்ற 21 வயதை கொண்டவன் ஒரு சிறுமியை
ஊனமுற்ற சிறுமியை இந்த சருமா கற்பழித்து அதுக்கு பிறகு போலீஸ் என்ன பண்ணிருக்கிறது, அந்த சருமா வந்து இன்னைக்கு நேத்து கைது பண்ணிருக்காங்க. முந்தாள் நாள் நடந்த ஜெயகுண்டத்தில் நடந்த சம்பவம் நேத்து என்ன அவனை வந்து கைது பண்ணிருக்காங்க, பேப்பர் பேசுகிறது. அதே மாதிரி நேற்றைய தமிழ் ஹிந்துல அப்படி படிங்க. அப்புறம் பாத்தீங்களாக்கு நம்ம ஊர் திருச்சி வருது. நம்ம ஊர் திருச்சியில அரியமங்கலத்துல பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், பாலிடெக்னிக் 2வது வருஷம். அப்ப எத்தனை வயசு இருக்கு? 17 வயசு. 10th முடிச்சிட்டு போய் சேர்றான். 10th முடிச்சிட்டு போய் முதல் வருஷம் 2வது வருஷம் அதானே. அப்ப +2 வயசு வந்து +2 படிக்கக்கூடிய இந்த வயசு. இவன் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு மாணவியை காதலிச்சிருக்கிறான். அந்த மாணவி 10வது படிக்கிறது. இவன் பாலிடெக்னிக் செகண்ட் இயர் படிக்கிறான். 10வது படிக்கக்கூடிய மாணவியை கற்பழிச்சுக்கிறான். கடைசியில் என்னவாகிவிட்டது என்று சொன்னால் 10ஆம் படிக்கக்கூடிய மாணவி கர்ப்பமாகிவிட்டாள். நேற்றைய செய்தி, நேற்றைய தமிழ் ஹிந்து பக்கம் நம்பர் என்ன, 4வது பக்கத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 10ஆம் படிக்கக்கூடிய மாணவி கர்ப்பமாகிவிட்டாள் என்று நிரூபிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த மாணவனை போலீஸ் என்ன செய்கிறது, கைது செய்கிறது. எல்லாம் தப்பு செஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு கைது. அதே பத்திரிக்கத்துல அதே பத்திரிக்கை, நிறைய பத்திரிக்கை சொல்ல முடியல, இதுக்கு முன்னால புகாரி முஸ்லிமு அப்படிங்குவோம், அதுக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ், புரிஞ்சா. அதே ஹிந்து பத்திரிகையில அடுத்த செய்தி, அதே ஜெயகுண்டத்துல இன்னொருவன், அவன் பேர் நசுருத்தீன் என்று சொல்லக்கூடிய 24 வயசு டிரைவர், 24 வயசு டிரைவர். அவன் என்ன பண்றான், ஒரு சிறுமி மனநலம் குன்றிய ஒரு 16 வயசு சிறுமிய என்ன பண்றான், இந்த 24 வயசு நசுருத்தீனே ஜெயகுண்டத்துல கற்பழிச்சிருக்கிறான். போலீஸ் நேத்து கைது பண்றது, புரிஞ்சா. அவ பத்திரிகையை படிச்சீங்களாக்க 12 வயசு 13 வயசு 14 வயசு நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயமா இருக்குதுங்கிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை போய்விட்டது என்று சொன்னால், அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுடைய சட்டம் சரியில்லை, தண்டனை சரியில்லை. சட்டம் சரியாக இருந்தால், தண்டனை கடுமையாக இருந்தால் இப்ப நடக்குமா? நம்ம நாட்டில் சட்டம் சரியில்லை, தண்டனை சரியில்லை என்பதற்கு முந்தா நாள் திருச்சி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு. பாவம், அந்த நீதிபதிக்கு ஒரு வழியே இல்லை, அப்படிதான் தீர்ப்பு சொல்ல முடியும். முந்தா நாள் திருச்சி கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன தீர்ப்பு? துறையூரை சார்ந்த விஜயன், துறையூர் அந்த குற்றவாளி இருக்கிற பத்தியல, குற்றவாளி கைதி, அவன் பேர் வந்து விஜயன், துறையூர். அவனுக்கு வயசு வந்து 60 வயசு தானே, 60 வயசு. எப்ப? 2019 நடந்த வழக்கு. 2019 அவனுக்கு 60 வயசு இருக்கக்கூடிய இந்த விஜயன் ஒரு மனவளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான். அந்த பெண்ணுக்கு வயசு 36 வயசு. இதெல்லாம் பத்திரிகை செய்தி, புரிஞ்சா. அப்ப 36 வயசு ஒரு மனநலவாசி குன்றிய ஒரு பெண்ணை 60 வயசு ஜெயன் என்ன பண்றான், கற்பழிக்கிறான். இது பிரச்சனையாக 5 வருஷத்துக்கு முன்னால பிரச்சனையாக மாறுகிறது. திருச்சி கோர்ட்டுக்கு வருகிறது. உள்ள வர்றான், ஜாமீன்ல வெளியே போறான். முந்தா நாள் தீர்ப்பு. அந்த முந்தா நாள் தீர்ப்பு என்ன என்று சொன்னால், அவனுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 10,000 ஃபைனும். என்ன தண்டனை? 5 வருஷம் ஜெயில இருந்துக்க, அப்புறம் என்ன 10,000 கொடுத்துரு. நான் கேட்கிறேன், இவ்வளவு அட்டகாசம் பண்ணா, இவ்வளவு அயோக்கியம் அவன் பண்ணானே, அப்ப இப்படி ஒரு 5 வருஷம் ஜெயிலு 10,000 ரூபாய் ஃபைன் சொன்ன, இதெல்லாம் ஒரு தண்டனையா? ஒரு பெண்ணுடைய கற்ப வந்த ஒண்ணுமில்லாம ஆக்குறான், மானபங்கப்படுத்துறான். அவனுக்கு இந்த மாதிரி சின்ன தண்டனையை கொடுக்காம தண்டனை எப்படி இருக்கனே? இஸ்லாமிய சட்டம் இருக்கு பாருங்க, இஸ்லாமிய தண்டனை. இந்த இஸ்லாமிய தண்டனையை ஒரு 2 பேருக்கு கொடுங்க. ஒரு 2 பேருக்கு கொடுத்து வீடியோவில் அதை ஒளிபரப்பு பண்ணுங்க, டிவியில ஒளிபரப்பு பண்ணுங்க. எல்லாரும் கொடுக்க தேவையில்லை, 2 பேருக்கு கொடுத்து விட்டால் அதை பார்த்து மக்கள் மிரண்டு போயிருவாங்களா இல்லையா? பயப்படுவாங்களா இல்லையா? பெண்களுக்கு மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா? இஸ்லாமிய தண்டனை என்ன என்று சொன்னால், ஒருவன் கற்பழிக்கிறான் என்று சொன்னால் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய சூரத்துன் நூர் என்று சொல்லக்கூடிய 24வது அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதும் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் பண்ணியவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, விபச்சாரத்திற்கு இந்த தண்டனை. இது வந்து விபச்சாரம் அல்ல, கற்பழிப்பு. 2 பேரும் சேர்ந்து விபச்சாரம் பண்றாங்களே, அதுக்கே என்ன தண்டனை என்று சொன்னால்
விபச்சாரம் பண்ணியவன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால், விபச்சாரம் பண்ணியவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால், ஃபஜிலிது குல்ல வாஹிது மின்ஹுமா மிஅத ஜல்தா, அந்த 2 பேருக்கும் 100 கசையடி கொடுங்கள். அவங்க கல்யாணம் முடிக்காதவங்க சொன்னா என்ன பண்ணுங்க, அந்த கசையடி என்பது சும்மா தனியா வச்சு இல்ல, வல் யஷ்ஹது அதாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன், அந்த வசனத்தில் பேசுகிறான், மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யுங்க, இவன் விபச்சாரம் செய்து விட்டான், இவள் விபச்சாரம் செய்து விட்டால் நிரூபிக்கப்பட்டு விட்டது என்பதை மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். மக்கள் எல்லாம் அந்த தண்டனையை பார்க்கட்டும், மக்கள் எல்லாம் அந்த தண்டனையை பார்க்கக்கூடிய நிலையில் வைத்து அந்த விபச்சார ஆணுக்கு விபச்சார பெண்ணுக்கு நிக்காஹ் பண்ணவில்லை என்று சொன்னால் என்ன தண்டனை? 100 கசையடி கொடுங்கள் என்ற இந்த வசனம் பேசுகிறது. இது குர்ஆன் மட்டும் இல்லங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அமல்படுத்தி காட்டினாங்க. ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6835வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழக்கோடு வர்றாங்க. சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், 2 சஹாபாக்கள் ஒரு சஹாபி பேசுறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் இவருடைய வீட்டிலே வேலை செய்தார். அப்படி வேலை செய்கிற போது இவருடைய மனைவிக்கும் என் மகனுக்கும் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. புரியுதா? வேலைக்கு போனாரே, வேலைக்கு போன இடத்துல அந்த எஜமானிய அம்மாவோடு, ஓனர் அம்மாவோடு என்னவாகி விட்டது? தொடர்பு ஏற்பட்டு விட்டது. அந்த தொடர்பு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், அந்த தொடர்பின் மூலமாக 2 பேரும் விபச்சாரமே பண்ணிவிட்டார்கள். என்னுடைய மகன் இந்த இவருடைய மனைவியோடு விபச்சாரம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த ஊர் மக்கள் சொன்னாங்களா, இந்த 2 பேரையும் கல்லால் எரிஞ்சு கொல்லுங்கள் என்று அந்த ஊர் எல்லா முஸ்லிம்கள் சஹாபாக்கள் காலத்தில் இருக்கக்கூடிய சம்பவம். அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள், இந்த 2 பேரையும் கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும், இதுதான் இஸ்லாமிய தண்டனையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் எனக்கு என்ன கவலை என்று சொன்னா, ஏன் பையனை கல்லால் எரிஞ்சு கொல்றதா? அதனால் அவர்கிட்ட போய் பேசினேன். அவர்கிட்ட போய் பேசி ஏதாவது காசு பணம் கொடுத்து விடுதலை வாங்கிடலாமே அப்படின்னு பேசி எங்களுக்குள்ள என்ன முடிவுக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால், அதுக்கு நஷ்ட ஈடாக 100 ஆட்டை தர்றேன், ஒரு அடிமை பெண்ணையும் தந்து விடுகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவனை ஏத்துக்கிட்டாரு. 100 ஆட்டை நஷ்ட ஈடாக கொடுத்துட்டேன், ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து விட்டேன். கொடுத்து விட்டு வருகிற போதே மார்க்க அறிஞர்கள், சஹாபாக்கள் மார்க்கத்தை நல்லா படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மார்க்க அறிஞர்கள் எங்களை சந்தித்தார்கள். அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இல்ல உங்க மகனை 2 பேருக்கு அந்த கல்லடி தண்டனை பத்தியலா, அது 2 பேருக்கு கொடுக்கறதும் தப்பு. இந்த மாதிரி 100 ஆட்டை கொடுத்து ஒரு அடிமை பெண்ணை கொடுத்து பத்தியலா, இதுவும் தப்பு. என்ன தண்டனை என்று சொன்னால், உங்க மகனுக்கு 100 கசையடி. நிக்காஹ் ஆகலையில உங்க மகனுக்கு என்ன 100 கசையடி. அவருடைய மனைவிக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால், என்ன தண்டனை? கல்லால் எரிந்து கொல்லுவது. இதுதான் இஸ்லாமிய சட்டம் தண்டனையாக இருக்கிறது என்று பெரிய சஹாபாக்கள் எல்லாம் எங்கள்கிட்ட சொல்றாங்க. எங்களுக்கு எது சரின்னு தெரியல. யா ரசூலல்லாஹ், ஃபக்லி பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லஅக்லியன்ன பைனகுமா பி கிதாபில்லாஹ், உங்கள் 2 பேருக்கும் அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு, வேதத்தை கொண்டு இஸ்லாமிய தீர்ப்பை நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, என்ன தீர்ப்பு என்ன என்று சொன்னால், அந்த பெரிய சஹாபாக்கள் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? உங்க பையனுக்கு 100 கசையடி, அவருடைய மனைவிக்கு கல்லால் இருந்து கொல்லுவது, அதுதான் இஸ்லாமிய தண்டனையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சஹாபாக்கள்கிட்ட அந்த பையனை பிடிங்க, பையனுக்கு என்ன பண்ணுங்க, 100 கசையடி கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பையனுக்கு 100 கசையடி கொடுக்கப்பட்டது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட ஒரு சஹாபி உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொன்னாங்க, உனைஸ் அவர்களே, உங்க தலைமையில சஹாபாக்களை அழைத்து கொண்டு போங்கள். சஹாபாக்களை அழைத்து கொண்டு சென்று அவருடைய மனைவி இருக்கிறாரே, அவருடைய மனைவி பையனுக்கு 100 கசையடி, அந்த பெண்ணு தப்பு செஞ்சாங்கல்ல, அந்த பெண்ணுக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால், அவருக்கு நீங்கள் ரஜமு பண்ணுங்கள், கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போய் அந்த பெண்ணை நிக்காஹ் பண்ணிய பெண்ணா இல்லையா, அதனால என்ன பண்ணாங்க, கல்லால எரிஞ்சு கொண்டாங்க.
இதுதான் இஸ்லாமிய தண்டனை அறிவிச்சாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 6835வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டாலே, விபச்சாரம் என்பது கம்மி, கற்பழிப்புங்கிறது இன்னும் பெருசு, கற்பழிப்புங்கிறது இன்னும் பெருசு. அப்ப இதுக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால் என்ன? நிக்காஹ ஆயிருச்சா, பப்ளிக்கா அறிவிப்பு செஞ்சு என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடுங்க. அப்பதான் இனிமே அதை பாக்குறாங்க பாருங்க, அதை பார்த்து யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பா போக முடியும், மாணவிகள் பாதுகாப்பா போக முடியும் அப்படின்னு இஸ்லாம் பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய தண்டனைய சில பேர்கிட்ட அனுபவிச்சா சொன்னாங்க. அவங்க எல்லாம் சில பேர் சில 1-2 மனுஷன் தானே தப்பு பண்ணிட்டாங்க. உதாரணமா நீங்க பார்த்தீங்களாக்க 2 ஹதீஸை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிறேன். முதல் ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 3499வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாயிஸ்ங்கிற சஹாபிங்க, இவர் மனிதன் என்கிற முறையில் ஏதோ ஒரு இடத்துக்கு போனாரு, ஒரு பெண்ணை பார்த்துட்டாரு, ஒரு தவறு அந்த பெண்ணை பார்த்து என்னவே பண்ணிட்டாரு? விபச்சாரமே. இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு பெண்ணோடு விபச்சாரமே செய்து விட்டார். விபச்சாரம் யாருக்கு தெரியாம தன்னந்தனியில தனியா செஞ்சிட்டார். செஞ்சிட்டு அவர் வர்றாரு, அப்படி அல்லாஹ்வுடைய பயம் அவரை வாட்டி வதைக்கிறது. ஆகா, இவ்வளவு பெரிய தப்பை செய்து விட்டோமே, இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டோமே, இந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? அல்லாஹ் தண்டித்து விடுவானே, அல்லாஹ்வுடைய தண்டனை தாங்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறானே, வல அதாபுல் ஆகிரத்தி அக்பர், ஆகிரத்துடைய அதாபு என்பது மிகப்பெரியது என்று பேசுகிறானே. நான் மக்களை மறைத்தாலும் மக்களுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். மறுமையின் அதாபு என்பது பயங்கரமாக இருக்கிறது. எனவே இந்த தப்பை வெளிப்படுத்திடுவோம் என்று சொல்லி தப்பு செய்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் தஹீரினி, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுங்கள். அல்லாஹ்வுடைய அதாபு என்பது என்னால் தாங்க முடியாது, நிரந்தரமானது, நான் உயிரை விட்டு விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தண்டனையை தந்து தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொல்லுவாங்க, இர்ஜி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ வ துப் இலைஹி, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி திரும்பி போனாரு. மறுநாள் வந்தாரு. மறுநாள் 2வது நாள் தஹீர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தண்டனையை சீக்கிரமாக தாருங்கள் என்று சொன்னாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், நீங்க திரும்பி போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கள் அப்படினாங்க. மன்னிப்பு கேட்டாரு. 3ஆவது நாள் என்ன சொன்னாரு? அதே கோரிக்கை வச்சாரு. 4வது நாள் அதே கோரிக்கை வச்சார். 4 நாள் அதே கோரிக்கை வச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அபிஹி ஜுனூனுன், அவர் ஜுனூனா என்று பாருங்கள். ஜுனூனா என்ன? பைத்தியம். ஜுனூன் என்று சொன்னால் பைத்தியம். அவருக்கு ஏதேனும் பைத்தியம் பிடித்து விட்டதா என்று நீங்கள் பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் அவர்கிட்ட பேசும்போது, இல்ல அவர் தெளிவா இருக்கிறாரு, அவருக்கு பைத்தியமெல்லாம் இல்ல, அவர் நெசமா தான் தப்பு செஞ்சிட்டாரு என்பதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஷரிபல் ஹம்ர, அவர் எதுவும் சாராயம் குடித்து விட்டாரா, மது அருந்து விட்டாரா, அத போதையில் பேசுகிறாரா என்று பாருங்கள் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க, அவர் போதையும் அருந்தவில்லை, அப்ப மதுவும் அருந்தவில்லை, அவருக்கு பைத்தியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயுமே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்தவர், நிக்காஹ் செய்தவர் என்ற காரணத்தால சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அருமை சஹாபாக்களே, இவருக்குரிய தண்டனை என்ன என்று சொன்னால், இதோ ஹர்ரா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு இவரை அழைத்து செல்லுங்கள், சின்ன ஒரு பள்ளம் தோண்டுங்கள், அந்த பள்ளத்திலே இவரை நிக்க வையுங்கள், ஊர் மக்களை எல்லாம் கூப்பிடுங்கள், ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு இவர் விபச்சாரம் பண்ணிவிட்டதாக அறிவிப்பு செய்யுங்கள். அறிவிப்பு செய்து
இஸ்லாமிய தண்டனையாகிய எதை கொடுங்கள், கல்லால் எரியுங்கள், கல்லால் எரிந்து இவரை கொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் கல்லால எரிகிறாங்க, ரத்தம் கொட்டுகிறது, வேதனை தாங்க முடியவில்லை. அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து விரும்பி வாங்கின தண்டனை, அல்லாஹ்வுக்கு பயந்து அவர் நினைச்சிருந்தா மறைச்சிருக்க முடியும், நினைச்சிருந்தா சொல்லிருக்க தேவையில்லை. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய அதாபு இருக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய அதாபுக்கு பயந்தாரு. அப்படியே ரத்தம் கொட்டுது, அவரால் தாங்க முடியல, ரத்தம் கொட்ட கொட்ட ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. அந்த ஹர்ராங்கிற இடத்துல ஒரு மலை அடிவாரம் இருக்கிறது, அந்த மலை அந்த மலையை பாறையை பிடிக்கிறாரு. அந்த பாறையை அவர் பிடிக்கும் போது ஒரு சஹாபி பெரிய ஒரு பாறாங்கல் என்ன செய்றாரு, உருட்டி விடுறாரு. அப்படியே அந்த பாறை தலையில் விழுகிறது. அப்படி சுக்குநூறாக நசுங்கி இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாராங்க. இதை பார்த்த இதை கேட்ட பெண்களும் அங்க நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் நிக்கிறாங்க, சஹாபாக்கள் நிக்கிறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, லக்கது தாப தௌபத்தன், அவர் மகத்தான தௌபா செய்து விட்டார். அவர் செய்த தௌபா இருக்கிறது, அவர் செய்த தௌபா இருக்கிறது, இது சாதாரண தௌபா அல்ல. லக்கது தாப தௌபத்தன், அவர் மிகப்பெரிய தௌபாவை செய்து விட்டார். லவ் குஸிமத் பைன உம்மத்தின் லவஸிஅத்தும், அவர் செய்த தௌபாவை ஒரு உம்மத்திற்கே அல்லாஹ் கொடுத்தால், ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்து விட்டால் பத்தாது. அத சமுதாய ஒரு கூட்டமே தௌபா செய்யும்ல, அதை விட ஜாஸ்தியான தௌபாவை இவர் செய்து விட்டார். இவர் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், இவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு சொல்றாங்க. அதை பார்த்த அந்த கடும் தண்டனையை பார்த்த ஒரு பெண்மணி, ஹாமிதியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, இந்த தண்டனைய மரண தண்டனையை கண்ணட பாக்குறாங்க. அவங்க பேர் இல்ல, அவங்க குலம் இருக்கிறது. குலம் என்ன? ஹாமிதியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்ணோடு தான் இவர் தவறு செய்தார். அந்த பெண்ணோடு தான் இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவறு செய்தார். இந்த மரண தண்டனையை பார்த்த அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எடுத்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிரினி, அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை தண்டித்து விடுங்கள், என்னை பரிசுத்தப்படுத்தி விடுங்கள். அந்த மாயிஸ் என்னோடு தான் விபச்சாரம் செய்தார், அந்த விபச்சாரத்துக்கு நான் தான் காரணமாக போய்விட்டேன், அவருக்கே இந்த தண்டனை என்று சொன்னால் அந்த தண்டனையை எனக்கும் தந்து விடுங்கள், எனக்கும் தந்து விடுங்கள் என்று இந்த ஹாமிதியா குலத்தை சார்ந்த அந்த பெண்மணி சொன்னார். சொன்ன உடனே அதை கூடுதலா சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்க தப்பு பண்ணி சில நாட்கள் ஆகிவிட்டது, என்னுடைய மாத விலக்கு என்பது தள்ளி போய்விட்டது, அதன் மூலமாக நான் கர்ப்பமாகி விட்டேன். அந்த அம்மா சொல்றாங்க, அந்த விபச்சாரத்தின் மூலமாக நான் கர்ப்பமாகி விட்டேன், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், இந்த ஷரியத்துடைய தண்டனையை தாங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதுஹபி ஹத்தா தலிதி, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு வயிற்றுல வந்து புள்ள இருக்குதா, அந்த புள்ள பிறக்கட்டும், அந்த மகப்பை புள்ள பரட்டும், புள்ள பிறக்கிறவரை நீங்க போய் புள்ளைய பெத்த பிறகு வாங்க, நான் தண்டனை தர்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவு போயிட்டாங்க. போய் அந்த 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் ஆகுது, புள்ள பிறக்குது. புள்ள பிறந்த உடனே அந்த கை புள்ளைய தூக்கிக்கிட்டு அந்த அம்மா ஒரு 10 மாசம் கழிச்சு சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிரினி, அல்லாஹ்வுடைய தூதரே விபச்சாரத்தின் மூலமாக நான் குழந்தையை பெற்று விட்டேன், தண்டனையை தாருங்கள் என்று சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இதுஹபி நீங்கள் திரும்பி செல்லுங்கள், ஃபர்லிஹி அந்த குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பாலூட்டுங்கள், பிள்ளையை பெற்றால் பத்தாது, என்ன செய்யணும், பாலூட்டணும், 2 ஆண்டுகள் பாலூட்டுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அம்மா யார் போய் 2 வருஷம் பாலூட்டி விட்டு அந்த பாலை மறக்கடித்து விட்டு அந்த 2 வயசு பிள்ளையை தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரும்போது கையில ஒரு ரொட்டி துண்டை அந்த புள்ள கையில கொடுத்து கொண்டு வருவாங்க. ரொட்டி துண்டு அந்த புள்ள கையில வச்சிருக்கேன், சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் 2 ஆண்டுகள் பாலூட்டி விட்டேன், இனிமேல் என்னுடைய பால் என்னுடைய மகளுக்கு தேவையில்லை, இந்த ரொட்டி துண்டை இந்த பிள்ளை சாப்பிட்டு விடும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் தான் விபச்சாரம் செய்து விட்டேன் அப்படிங்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் பண்ணிய பெண்ணா இல்லையா என்ன சொல்லுவாங்க, இவரையும் கொஞ்சம் ஆழமா ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல நிக்க விட்டு கல்லால எரிஞ்சு கொல்லுங்க, மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் கூட போய் நிப்பாங்க, சஹாபாக்கள் கல்லால எரிவாங்க, கல்லால அடிப்பாங்க. அப்படி கல்லால் எரியப்படுகிற போது அப்படியே அந்த அம்மாவுக்கு ரத்தம் அப்படி கொட்டும், ரத்தம் கொட்டும், வலி தாங்க முடியாம துடிப்பாங்க.
அதில் கல் எறிந்த ஒரு சஹாபி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு பாறையை தூக்கி கல்ல செய்வாங்க, அந்த அம்மாவுடைய தலையில் அடிப்பாங்க. அடிச்சா தலையில் அடிச்சா தலை அப்படி மண்டை பொளந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு வந்து ஹாலிதுடைய முகத்திலே பட்டுவிடும். ஹாலிதுடைய முகத்துல பட்டவனை ஹாலித் சொல்லுவாரு, சீ, ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் முகத்தில் பட்டு விட்டது, ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் முகத்தில் பட்டு விட்டது என்று ஹாலித் சொன்னார். அதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாலிதே, இந்த பெண்ணை பார்த்து சீ என்று சொல்லாதே, இந்த பெண்ணை பார்த்து நீ தவறாக பேசாதே. மஹலன் யா ஹாலித், ஹாலிதே இப்படி நீ பேசாதே. வல்லாஹி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன். லகத் தௌபா தௌபத்தன், இவர் மிகப்பெரிய தௌபா செய்து விட்டார், மிகப்பெரிய தௌபா செய்து விட்டார், இந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித கண்டிச்சாங்க. அந்த அம்மா மௌத்தா போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ் தௌபா செஞ்சாங்க. அந்த அம்மாவுடைய ஜனாஸா தொழுகை ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 3500வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய தண்டனை என்ன? விபச்சாரம் பண்ணானா, கற்பழிச்சானா என்ன செய்யணும்? அவனை பார்க்கணும். நிக்காக பண்ணியவனா, இந்த 60 வயசு 40 வயசு 30 வயசு பார்க்கிறோமா இல்லையா, நிக்காக பண்ணவனா அறிவிப்பு செய்யணும். அறிவிப்பு செஞ்சு அவனை கல்லால எரிஞ்சு கொல்லனே. இப்படி கொன்றால் இத மக்கள் பார்த்தால் மறுபடி தப்பு செய்வாங்களா? நிக்காக ஆகலையா என்ன செய்யணும்? 100 கசையடி கொடுக்கணும், ரோட்ல வச்சு கொடுக்கணும். மக்கள் பார்த்தா செய்வாங்களா? நான் பார்த்துருக்கிறேன். நான் சவுதியில வேலை செய்யும் போது 10 வருஷம் சவுதியில வேலை செய்யும் போது ஒரே ஒரு வருஷம் 10 வருஷம் நான் சவுதியுடைய வேலை, ஒரு வருஷம் பொதுவா ஜும்மாவுக்கு நாங்க தொழுவைக்கு எங்கேயாச்சும் போயிருவோம். அந்த ஒரு நாள் மட்டும் தொழு வைக்கல. தம்மாம்ல ஒரு பயான் முடிச்சிட்டு ஒரு ஜும்மாவுக்கு போறேன். பார்த்தா நிறைய போலீஸ் அடிக்குது. என்ன நான் அப்பமே புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளவு போலீஸ் சொன்னா ஏதோ கிசாசு அப்படின்னு விபச்சாரம் பண்ணிட்டான். அதுக்கு என்ன தண்டனை? தலையை சீவுறது. புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப கிசாச பார்க்கணும் அப்படின்னு ஜும்மா முடிகிறது. ஜும்மா முடிச்ச அறிவிப்பு செய்யறாங்க, இவன் இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விட்டான், நிரூபிக்கப்பட்டு விட்டது. அந்த ஹத்தீப் அறிவிக்கிறாரு, கிசாஸ் அவன் வர்றான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். சுத்தி மக்கள் ஜும்மாவுக்கு பிறகு நான் நின்றேன், சுத்தி நிக்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. கை என்ன பண்ணாங்க, பின்னால வச்சு சைன் போட்டாங்க. சைன் போட்டு அப்படி ஃபுல்லா மண்ணா கிடக்குது. அப்படி குனிய வச்சாங்க. குனிய வச்சவனுக்கு பெரிய ஒரு முத்தவா, பெரிய ஒரு ஆல்மிசா வந்தாரு. அவர் அந்த தீர்ப்பை வாசிச்சாரு. இந்த டேட்டில் இந்த பெண்ணோடு இவன் விபச்சாரம் செய்து விட்டான், விபச்சாரம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இஸ்லாமிய தண்டனை என்பது இவன் நிக்காஹ் செய்து விட்ட காரணத்தால என்ன தண்டனையாக இருக்கிறது? மரண தண்டனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் எப்படி இஷாரா பண்ணுவாரு. பண்ணவனை வந்தாரு, பெரிய ஒரு வாள், கூர்மையான வாளை வச்சிருந்தாரு. இப்படின்றார். அவர் அப்படி உட்கார வச்சு இப்படி வச்சாங்க. வச்சவனை என்ன பண்ணார், பின்னால இப்படின்றார். இப்படின்றவனையுமே தலை துண்டா போய் கீழே விழுந்துருச்சு. அப்படின்றவனே தலை துண்டா போய் கீழே விழுந்துருச்சு. அவர் அப்படியே சாஞ்சிட்டாரு. ரத்தம் கொட்டுது. ஒரு கொஞ்ச நேரம் ரத்தமா இருக்குது. அப்புறம் பாத்தீங்களாக்கு என்னுடைய நண்பர் ஜலால் பாய் கும்பகோணம் மௌத்தா போயிட்டாரு. ஜலால் பாயுடைய டியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா, இது மாதிரி மக்களை கொண்டு வந்து குளிப்பாட்டி அடக்கம் பண்றது. அதான் அவருடைய டியூட்டி. கும்பகோணம் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தானே, நமக்கெல்லாம் தோஸ்து. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜலால் பாய் போறாரு. ஜலால் பாய் போய் அந்த தலையை தனியா பாடியை தனியா தூக்கிட்டு வந்து ரையான் பள்ளிவாசல், தம்மாம்ல ரையான் பள்ளிவாசல வச்சு குளிப்பாட்டி என்ன பண்றாங்க. அப்புறம் ஜனாசா தொழுகை அடக்கம் பண்றாங்க. நான் அம்பூட்லயும் கலந்துக்கிட்டேன். அந்த ஜும்மாவுல தலை வெட்டப்படும் போது ஜனாசாவுல அந்த கபூர்ஸ்தான்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி தலை வெட்டுறத அப்படி உண்மையில எனக்கெல்லாம் அதை பார்த்துட்டு ஒரு 2-3 நாளா ஒழுங்கா தூக்கமே வரல, ஒழுங்கா சாப்பிடவே முடியல. இது மாதிரி ஒரு 2 பேரை தலையை வெட்டுனா, 2 பேரை பப்ளிக்ல விட்டு தூக்கல போட்டா, 2 பேர் இந்த மாதிரி அயோக்கியங்களை 2 பேரை சுட்டு தள்ளமாக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா? மாணவிகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையா? சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 3 மாசம் அதெல்லாம் எந்த குற்றத்தையும் குறைக்காது. தப்புகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் தண்டனையை கடுமைப்படுத்த வேண்டும். தண்டனையை கடுமைப்படுத்தினால்தான் குற்றங்களை குறைக்க முடியும். அப்ப குற்றங்களை குறைப்பதற்கு ஒரே தீர்வு என்ன என்று சொன்னால், என்ன தீர்வு? இஸ்லாமிய தீர்வு. மரண தண்டனை மம்தா பானர்ஜி நேற்று அறிவிச்சிட்டாங்க. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, இன்னும் 10 நாளையில எங்க மாநிலத்தில் சட்டம் கொண்டு வர போறேன். அவன் விபச்சாரம் செய்தாலோ கற்பழித்தாலோ என்ன தண்டனை?
மரண தண்டனை கொண்டு வர போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அறிவிப்போடு நிற்காமல் அதுக்கு என்ன வரணும், அது அமலுக்கு வரனே. இது மம்தா பானர்ஜியுடைய மேற்கு வங்காளம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இது அமலுக்கு வந்து விட்டால் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு, நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு, மாணவிகளுக்கு பாதுகாப்பு என்பதை புரிந்து ஷரியத் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை எல்லோருக்கும் அல்லாஹ் தரட்டும். இதுல வந்து அத்வானி ஒரு நாள் சொன்னார்ல, அத்வானி ஷரிகா சாண்டு ஒரு சில வருஷத்துக்கு முன்னால ஒரு பிள்ளைய யூடிசிங் பண்ணி அந்த பிள்ளைய கொலை பண்ணிட்டாங்கல்ல. அப்ப அத்வானி வந்து இந்த நாட்டுடைய துணை பிரதமரா இருந்தாரு. அத்வானி என்ன சொன்னான்னு சொன்னா, இனிமே இந்த மாதிரி சட்டத்துக்கு குற்றத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, இஸ்லாமிய நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்கல்ல, அந்த இஸ்லாமிய நாட்டின் தண்டனை அதை தான் கொடுக்கணும். அவர் அப்ப அத்வானி யாரா இருந்தாரு, துணை பிரதமரா இருந்தாரு. அப்ப அப்படி கொண்டு வந்தா தான் இந்த குற்றத்தை குறைக்க முடியும் என்று சொல்லி நம்ம பண்ணனே. இது மாதிரியான ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வருவதற்கு நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை செய்வோம். நம்முடைய பெண்கள் உள்பட எல்லா சமூக பெண்களையும் எல்லா மாணவிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டாவது ஹுத்பாவுடைய துஆவுக்கு முன்னால ஒரு முக்கியமான அறிவிப்பு பிளஸ் கோரிக்கை. என்ன அறிவிப்பு கோரிக்கை அப்படின்னு சொன்னா, நம்ம பள்ளிவாசலில் வந்து இந்த ஏசி வந்து முன்னாலேயே பட்டாசு கட்டின புதுசிலையே போட்டோம். இந்த ஏசி மாஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் வந்து ஃப்ரீயாக அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரு. அது வந்து ஒரு 7-8 வருஷம் நல்லா ஓடுனுச்சு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பார்த்தியாலாக்கு பிரச்சனை, காயல் போயிடுறது, ஃபேனு போயிடுறது. இதை வந்து மாற்றவும் முடியலை. இதை மாற்றுறதுக்கு மெட்ராஸுக்கு போங்கண்ணே, கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேனு போயிட்டா அதை மாற்றி கொண்டு வரதுக்கு 6 மாதம் ஆயிடுது, 3 மாதம் ஆயிடுது. இந்த மாதிரி போய் நிர்வாகத்தின் சார்பாக இந்த ஏசியை சரி பண்றதுக்கு இந்த ஒரு 2 வருஷமா எவ்வளவுதான் மல்லு கட்டணும், ஆனாலும் முடியல. உங்களுக்கு இந்த ரமலான் மாசத்துல நம்ம வந்து ஏசி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மணி நேரம் ஜும்மாவுக்கு மட்டும் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை வச்சு மல்லு கட்டி ஜும்மாவாச்சு ஓட்டுவோமே அப்படி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த 2-3 வாரம் இப்ப ஏசி இல்ல தெரியுது உங்களுக்கு இல்லையா, இந்த 2-3 வாரம் ஏறக்குறைய மௌத் கண்டிஷன், சரியா? அந்த சக்கராத்துல களிமா தான் சொல்லல, அம்புட்டு அந்த சக்கராத்து ஹால்ல அது போயிருச்சு. அப்படிங்கறதுனால இனிமே இதை நம்பி ஃபாயிதா இல்ல. நம்ம தனியா ஏசி வாங்கி போட்டுடலாம். நம்ம பள்ளி இந்த இதுக்கு வந்து ஒரு 10 ஏசி தேவைப்படுது அப்படின்னு முடிவு பண்றோம். அதனால வந்து ஏசி வாங்கணும். ஏசி வாங்குறதுக்கு உங்களால் முடிந்த பொருளாதார உதவி, ஏசி வாங்குவதற்கு உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால நீங்க வந்து ஒருத்தரோ 4 பேர் சேர்ந்தோ 2 பேர் சேர்ந்தோ ஒரு குடும்பம் சேர்ந்தோ முடியுமா இல்லையா? முடியும். உங்க சார்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க, எங்க சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்களும் முயற்சி பண்ணுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு ஏசி ஒரு 10 ஏசி வரும். அதுக்கு வந்து ஒரு ஏசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். 2 டன் ஏசி போட வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த அமௌண்ட்டுகள் என்னை விட நீங்களா பெரிய பிசினஸ் மேன்கள், உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். அதனால அந்த ஏசி வாங்குறதுக்குரிய அந்த பொருளாதார உதவிகளை நீங்க என்னட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது ஜமால் பாய், மேராஜ், நம்ம ஷாஜஹான் பாய், நம்ம இப்ராஹிம் பாய், நம்ம கனி பாய், உங்களுக்கு நிர்வாகத்தில் யாரை தெரியுதோ யாரு பழக்கமோ யார் உங்களுக்கு பக்கமோ அவங்கள்ட்ட கொடுத்து ஏசிக்குன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் கொடுங்க. எவ்வளவு சீக்கிரம் அந்த அமௌண்ட் சேருதோ அவ்வளவு சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாங்கள் ஏசி போட்டு தந்துடுறோம் அப்படிங்கிற இந்த கோரிக்கையோடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், நம்முடைய கஷ்டங்கள் நீங்க நாம் கேட்க வேண்டிய துவா என்ன என்பதை திருமறை குர்ஆன்ல சூரத்துல் மும்தஹினா என்று சொல்லக்கூடிய 60வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அந்த துவாவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீர் என்பது துவா. துவாவுடைய பொருள் என்ன என்று சொன்னால், எங்கள் இறைவனே, நாங்கள் உன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டோம், நாங்கள் உன்னின் பக்கமே முழுமையாக திரும்பி விட்டோம், நாங்கள் எல்லோரும் உன்னிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது இந்த துவாவுக்குரிய பொருளாக இருக்கிறது.
இது இப்ராஹிம் நபி கேட்ட துஆ. அவங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குனான்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனபுனா வ இலைக்கல் மசீனுங்கிற துஆ உள்பட என்னென்ன துஆக்கள் அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ ரசூலுல்லாஹ் சொல்லிருக்கிறாங்களோ அந்த துஆக்களை ஓதக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கட்டே. துனியாவையும் மறுமையையும் நாம் எல்லோருக்கும் முழுமையாக அல்லாஹ் தரட்டே. இம்மை மறுமையில் நாம் எல்லோரையும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.